Hello friends, welcome to Freelance Trader. இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறதுல ஐ எம் வெரி ஹாப்பி. மேலும் நம்ம சேனலுக்கு 155 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சேனலோடைய லிங்க் அனுப்பிச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு நம்ம இன்ட்ராடேயில் நம்மளுடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ப்ராஃபிட் பார்த்துருக்குறோம் அப்படின்னா 13,750 ரூபா இன்றைக்கி நம்ம ப்ராஃபிட் பார்த்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 13,750 ரூபாய்க்கு ப்ராஃபிட்டுக்கு பின்னாடி நம்மளுடைய நிறைய ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் டெக்னிக்கல் இது எல்லாமே இருக்குது. ஸோ ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்டு செட்டப் இருந்ததுனால தான் நம்ம இன்றைக்கி இந்த ப்ராஃபிட்டை நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். அது எப்படி நம்ம இந்த ப்ராஃபிட் பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் நிறையா சேனலில் நிறையா ட்ரேடர்ஸு வச்சுருக்கக்கூடிய யூடியூப் சேனலை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். அவங்க இன்றைக்கி நிறையா பேர் இன்றைக்கி வந்துட்டு ரெகுலராகவே 3,000 அல்லது 2,000 4,000 லாஸ் பண்ணக்கூடிய டிசிப்ளின் ட்ரேடர்ஸ் எல்லாமே இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா 15,000 20,000 லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஆர்பிஐ பாலிசி, அது இல்லாமல் இன்றைக்கி வந்து வீக்கெண்டு ட்ரேடிங் டேஸ், அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீக்லி எக்ஸ்பைரி ஆல்சோ. ஸோ இதனால் அவங்க எப்படி அவங்களுடைய எமோஷ்னல் ப்ளே ஆகிருக்கு, அதனால தான் வந்துட்டு அவங்களுடைய லாஸ் வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்குது. ஆர்பிஐ பாலிசி வந்து இன்றைக்கி ரெப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்கங்கிற ஒரு நியூஸ் பேஸ்டில் தான் அவங்க என்ட்ரி எடுத்ததுனால இன்றைக்கி அந்தளவுக்கு லாஸை வந்து இன்கர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நாம் இன்றைக்கி 13,750 ரூபா ப்ராஃபிட் பார்த்துருக்குறோம் அப்படின்னா ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்டு ட்ரேடு செட்டப் அமைஞ்சதுனால தான் நாம் இந்த ட்ரேட் எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் நான் ஒன்று ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனும் அமையும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு நம்ம சேனலுடைய லிங்க் அனுப்புங்க. அது மூலிமா அவங்களும் வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு ரீசனபிளான ஒரு ப்ராஃபிட்டை கெயின் பண்ணுறதுக்கு நாம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எல்லோருக்கும் சொல்லிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம இன்றைக்கி என்னென்ன ட்ரேட் எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியில் பார்த்துட்டிங்கன்னா கால் ஆப்ஷனில் 4,800 ரூபா, பேங்க் நிஃப்டி புட் ஆப்ஷனில் ஒரு 7,182 ரூபா, சோலா ஃபினான்ஸில் 270 ரூபா ப்ராஃபிட்டு, ஹிண்டால்கோவில் 251 ரூபா ப்ராஃபிட்டு, கோட்டாக் பேங்கில் பார்த்துட்டிங்கன்னா 1,213 ரூபா ப்ராஃபிட்டு. இந்த ஈக்விட்டியில் மட்டுமே எனக்கு இதில் ஒரு 1,000 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்க வேண்டியது, இதுலேயும் ஒரு 1,000 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்க வேண்டியது, இதில் ஒரு 1,750 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்க வேண்டியது. ஆனால் நான் ஏர்லியராகவே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறையா பொசிஷன்ஸ் ஓப்பனில் இருந்ததுனால நம்மளால் ட்ரேடு மேனேஜ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால நான் வந்துட்டு பொசிஷன்ஸ் எல்லாமே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷனை நம்ம எங்கே ட்ரேட் எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாங்க. பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷனை பொறுத்த வரையிலும் பார்த்துட்டிங்கன்னா டேஸ் லோவில் பக்காவான ஒரு செட்டப் ஒன்று க்ரியேட் ஆச்சுங்க. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா புல்லிஷ் ஹராமி இது கிரியேட் ஆன அடுத்த செகண்டில் நான் வந்துட்டு இந்த பாயிண்ட் பிரேக் பண்ணும்பொழுதே எடுத்தேங்க. 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 200 பாயிண்ட் ப்ராஃபிட் வச்சேன். பக்காவாக 1:2 ஒரே சிங்கிள் கேண்டலில் நம்மளுக்கு டார்கெட் கொடுத்ததுங்க. அதனுடைய ப்ராஃபிட்டு தான் இந்த 4,800 ரூபா. அடுத்த என்ட்ரி நம்மளுக்கு எங்கே கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா டேஸ் ஹையில் சேம் அதே பேரிஸ் ஹராமியோடைய பேட்டர்ன் நம்மளுக்கு கிடைச்சிது. ஸோ அதில் நம்மளுக்கு அதே 1:1 இந்த பிரேக் ஆனோடனே என்ட்ரி எடுத்தேன். கரெக்டாக இங்கே நம்மளுக்கு 1:2 ரிஸ்க் ரிவார்டு அச்சீவ் ஆச்சு. ஸோ இதில் ஒரு 6,000 ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிது. ஸோ அதனுடைய புட் ஆப்ஷனுடைய என்ட்ரி பாயிண்ட்ஸ் தான் இந்த ப்ராஃபிட் தான் இது. எகைன் நான் மறுபடியும் ஒரு ட்ரேடு
இந்த கேப்பில் நான் மறுபடியும் ஒரு ட்ரேட் எடுத்தேன். அதில் ஒரு 1000 ரூபா நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இங்கே 7100 ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸுகளும் சரி சப்ஸ்கிரைபர்ஸும் சரி கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆப்ஷனில் தான் நிறையா ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும், ஈக்விட்டியில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட கேட்டாங்க. ஸோ திஸ் இஸ் தி எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நார்மலி பார்த்துட்டிங்கன்னா இந்த இதில் எனக்கு 1750 ரூபா வந்திருக்க வேண்டியது, இதில் 1000 ரூபா வந்திருக்க வேண்டியது, இதுலேயும் 1000 ரூபா வந்திருக்க வேண்டியது. ஸோ நம்ம ரிஸ்க் ரிவார்டு ட்ரேடு செட்டப் இது தாங்க நம்மளுக்கு முக்கியம். ஈவன் ஆப்ஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்டாக்காகவும் இருக்கட்டும், எதுனாலுமே நமக்கு பக்காவான ட்ரேடு செட்டப் க்ரியேட் ஆச்சு அப்படின்ட்டா நம்ம என்ட்ரி எடுக்கும்போது நம்ம எதிர்பார்த்த ப்ராஃபிட் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் சோலா ஃபினான்ஸ், ஹிண்டால்கோ, கோட்டாக் பேங்கு நான் ஸ்டாக்கெல்லாம் செலக்ட் பண்ணுறேன், எப்படி என்ட்ரி எக்ஸிட் ஆகிறேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய பெய்டு கோர்ஸில் இது எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கிறேன். எக்ஸ்க்ளூசிவ்லி நம்மளுடைய ட்ரேடிங் கோர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஈக்விட்டியில் இன்ட்ராடே பண்ணுறதுக்கும் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் உண்டான செட்டப்பில் தான் நான் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கிறேன். ஆப்ஷன்ஸை பொறுத்தவரையில் நான் வந்து ப்ராப்பரான செட்டப்பு, ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு செட்டப்பில் நான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும் நான் எல்லாத்துக்கும் நான் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ண சொல்லி நான் அட்வைஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா அது நம்ம வந்துட்டு ப்ராப்பராக பக்காவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணும் பொழுது இந்த மாதிரியான ப்ராஃபிட் எல்லாம் சூப்பராக பண்ணலாங்க. அதுக்கு நான் தனியாக ஒரு கோர்ஸ் நான் டிசைன் பண்ணிகிட்ருக்கிறேன். அது நான் முடிச்சதுக்கப்புறம் நான் நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா மே 1st வீக்கிலிருந்து நம்ம ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் ஆன்லைன் கோர்ஸஸ் தான் நம்ம ரோல் அவுட் பண்ண போகிறோம். அதை கூடிய விரைவில் நான் நம்ம சேனல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸு கேட்கக்கூடிய ஒரே டவுட் என்னென்னா, எனக்கு குறைவான கேபிட்டல் தான் இருக்குது, என்னால் ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஈவன் 10,000 வச்சு கூட நம்ம ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு இந்த சோலா ஃபினான்ஸ்லாம் நான் 100 குவான்டிட்டி தான் எடுத்தேன், அதுக்கு 15,000 ரூபா தான் தேவை. இண்டால்கோ 250 குவான்டிட்டி எடுத்தேன், அதுக்கும் மோஸ்ட்லி 20,000 ரூபா தான் தேவை. கோட்டாக் பேங்க் பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு 150 குவான்டிட்டி எடுத்தேன், அதுக்கு ஒரு 15,000 தான் தேவை. ஸோ 50,000 இருந்ததுன்னா 3 என்ட்ரி இந்த மாதிரி எடுக்கலாம். அப்படி 10,000 இருந்ததுன்னா அதுக்கு உண்டான அளவுக்கு நம்ம ட்ரேட் எடுத்து ஈவன் 2% 3% டெஃபினட்டாக நம்மளால் ஈக்விட்டிலேயே நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் ரெகுலராக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஃபிட்டுக்கு பின்னாடி என்னென்னலாம் நான் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இம்பார்ட்டன்ட் சீக்ரெட் பிஹைண்ட் திஸ் ப்ராஃபிட்: ப்ராப்பர் ட்ரேட் செட்டப், ரிஸ்க் ரிவார்ட், பேஷன்ஸ், discipline. First trade is always best trade. Learn to earn. Friends, ப்ராப்பரான ட்ரேட் செட்டப் இருந்தால் மட்டுமே ட்ரேடில் என்ட்ரி ஆகுங்க. இல்லைனால் அந்த அன்னைக்கு ட்ரேடே இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா ப்ராப்பரான ட்ரேட் செட்டப் இருக்கும் பொழுது ப்ராஃபிட்டுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம், லாஸுக்கு ப்ராபபிலிட்டி வெரி வெரி லெஸ். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ரிஸ்க் ரிவார்டு. ஸோ நம்ம எந்த ட்ரேட் எடுத்தாலுமே ரிஸ்க் ரிவார்டு பக்காவாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எடுங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் 1 ரிவார்டு இஸ் 2. ஸோ ரிஸ்க் ரிவார்டு இஸ் 1:2% தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த என்ட்ரி பாயிண்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் பேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கணுங்க. பொறுமை இருந்தால் மட்டுமே தான் ஷேர் மார்க்கெட்டில் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியுங்கிறது நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். மேலும் நான் அனுபவப்பட்டது, என் சொந்த அனுபவத்தில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் அரைவ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மூலிமா தான் இன்றைக்கி இந்த 13,750 ரூபா இன்றைக்கி ப்ராஃபிட் நான் பார்த்துருக்குறேன். அப்படின்னா இந்த 6 பாயிண்ட்ஸ் தான் முக்கியம். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில். அடுத்து டிசிப்ளின். ஸோ ட்ரேட் டிசிப்ளின் இல்லைனாலுமே ரொம்ப கஷ்டம். அடிக்கடி நாம் பொசிஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நியூ பொசிஷன்ஸில் நியூ ஸ்டாக்கில் என்ட்ரி ஆகிறது, எக்ஸிட் ஆகிறது, இதெல்லாம் இருந்தது அப்படின்னா தேவையில்லாமல் நம்மளுக்கு லாஸ் தான் ஆகும். ஃபஸ்ட் ட்ரேட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் ட்ரேட் அப்படிங்கிறத
தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ராஃபிட் ஆகட்டும் லாஸ் ஆகட்டும், ஃபஸ்ட்டு ட்ரேடில் நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட்டு வருதோ அதே தான் நீங்கள் ஈவென்டும் மல்டிபிள் ட்ரேடு பண்ணாலும் எண்ட் ஆஃப் தி டேயில் அந்த ப்ராஃபிட்டில் தான் கொண்டாந்து நம்ம நிறுத்தியிருப்போம். இல்லைன்னா அந்த ப்ராஃபிட்டை வாஷ் அவுட் பண்ணி ஃபுல்லாகவே நம்மளுக்கு லாஸ் தான் வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நிறைய பேர்த்துக்கு அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரியான நிறைய அனுபவங்கள் இருக்குது. அதனால தான் நான் வந்துட்டு எப்போவுமே எனக்குள்ளே நான் சொல்லிக்கிறது, ஃபஸ்ட்டு ட்ரேட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் ட்ரேட் அப்படின்னு நான் என்றைக்குமே நான் வந்து எனக்கு நானே சொல்லிக்குவேன். அடுத்தது மிகப்பெரிய ஒரு பாயிண்ட்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸ், லேர்ன் டு ஏர்ன். ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படின்ட்டா கண்டிப்பாக நம்ம வந்து லேர்ன் பண்ணல அப்படின்ட்டா நம்மளால் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு உதாரணம் வந்து இன்றைக்கி நாம் இந்த 13,750 ரூபா ப்ராஃபிட் பண்ணதுக்கு முக்கிய காரணமே நம்ம வந்துட்டு நிறைய ஸ்டடி பண்ணதனுடைய விளைவு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளை விட பெரிய பக்காவான ட்ரெயினர்ஸ் எல்லாமே இன்றைக்கி நிறைய ஹியூஜ் லெவலில் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா நான் நிறையா அவங்களோட சேனல்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். ஆனால் நாம் இன்றைக்கி ப்ராஃபிட் பார்த்துருக்குறோம் அப்படின்னா இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணதுனால, அவங்களும் ஃபாலோ பண்ணியிருந்துருக்கலாம். பட் இன்றைக்கி அவங்களுக்கு எமோஷ்னல் ப்ளே ஆகிருக்கு. இந்த நியூஸ் பேஸில் வந்துட்டு அவங்க ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் வந்துட்டு இன்றைக்கி அவங்களுடைய லாஸ். எனக்கு வந்து இன்றைக்கி தெரிஞ்சிருந்தாலும் ப்ராப்பரான ட்ரேடு செட்டப் நம்மளுக்கு கிரியேட் ஆச்சு. ட்ரேடு செட்டப்பை பேஸ் பண்ணி நம்ம எடுத்தோம். கான்ஃபிடென்ட், அந்த நம்ம செட்டப் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருந்ததுனால நம்மளுக்கு இன்றைக்கி இந்த ரிவார்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த மிகப்பெரிய முக்கியமான பாயிண்ட்ஸு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். தி மார்க்கெட் வில் ரிப்பீட் தி லெசன்ஸ் அன்டில் யூ லேர்ன். இது நிறையா பேர் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆன உடனேயுமே நான் ப்ராஃபிட் பண்ணணும், ஸோ நான் 50,000 போட்ட உடனேயுமே நான் வந்துட்டு மாதம் 20,000 30,000 சம்பாதிக்கணும் அல்லது 50,000 சம்பாதிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி லேர்ன் பண்ணணும். மார்க்கெட்னா என்ன, கேண்டில்ஸ்டிக்னா என்ன, பேட்டர்ன்ஸ்னால் என்ன, ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, எங்கேருந்து ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து என்ட்ரி எக்ஸிட் ஆகிறது, ஸோ ரிஸ்க் ரிவார்டு எப்படி, கேபிட்டல் எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் டிசிப்ளின், ட்ரேடு செட்டப்பு, ப்ளஸ் வந்துட்டு சைக்காலஜி, ட்ரேடிங் சைக்காலஜி, இது எல்லாம் லேர்ன் பண்ணினால் மட்டுமே ஷேர் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஃபிட்டபுளான ஒரு ட்ரேடராக வர முடியும் அப்படிங்கிறது என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் எப்பவுமே டெய்லியும் நான் வந்துட்டு ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அதனுடைய அவுட்கம் தான் நம்மளுக்கு வந்துட்டு டெய்லியும் வந்து அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ப்ராஃபிட்லேயாவது நான் வந்துட்டு ட்ரேட் எக்ஸிட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதெல்லாமே நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ எப்போவுமே வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணணும், ஒரு என்ட்ரி எடுக்கணும், ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஸ்டடி பண்ணுங்கள், லேர்ன் பண்ணிக்கங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டபிளான ஒரு ட்ரேடராக வர முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய வீடியோவில் இன்றைக்கி அவ்வளோதான் மேட்ரு. ப்ளஸ் நம்ம சேனலுக்கு வந்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜியை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதனுடைய லிங்க்கை வந்து ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சில பேசிக்கான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சால் மட்டுமே தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக நீங்களால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஃப்ரீலான்ஸ் ட்ரேடர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.